கரூரில் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் சென்னையில் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்துவதற்காக அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் 40க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் அதே போன்று மத்திய ரிசர்வ் படை துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் முகாமிட்டிருக்கிறார்கள். அதில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்பொழுது பல்வேறு இடங்களுக்கு சென்னையினுடைய புறநகர் பகுதியிலான தாம்பரம் மற்றும் மதுரவாயலை கடந்து ஒரு சில இடங்களுக்கும் விரைந்திருக்கிறது. சென்னை அடையாறு, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களுக்கும் இந்த வாகனங்கள் அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். கரூரில் சோதனையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களாக கருதப்படும் அரசு ஒப்பந்ததாரரான சங்கர் ஆனந்த் மற்றும் குங்கும சுப்பிரமணி இவர்கள் தொடர்புடைய இடங்கள் அங்கு சோதனை நடக்கிறது. அதே போன்று அவர்கள் தொடர்புடைய தொழில் ரீதியான தொடர்பில் இருக்கக்கூடிய சில இடங்களில் சோதனை நடத்துவதற்காக சென்னையிலும் அந்த முகவரிகளை தேடி தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் சில இடங்களில் சோதனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகும். குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட வாகனங்களோடு தயார் நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு முகவரிகளாக அறிந்து அதன் அடிப்படையில் அங்கங்கே வாகனங்களை அனுப்புவதற்கும் சோதனையை மேற்கொள்வதற்கும் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணகுமார், உங்கள் தகவல்களுக்கு.